ஹாய் எவ்ரிவன், ஐம் கவிதா மணிவண்ணன். இப்போ நம்ம மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு கஷாயம் வீட்லேயே சிம்பிளாக ரெடி பண்ணுறதை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரொம்ப சிம்பிள் மெத்தடு, ரொம்ப சீக்கிரம் தயாரிச்சிடலாம். இப்போ நான் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் வீட்டு தோட்டத்திலேயே வந்துட்டு துளசி, ஓமவல்லி, தூதுவல்லாம் வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ப்ளஸ் நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அஞ்சரைப்பட்டில் இருக்கிற சுக்கு, மிளகு, கொத்தமல்லி, வெத்தலை இருந்தால் 2 போட்டுக்கலாம். அவ்வளோதான். தேவையான பொருட்கள் இந்த 7 பொருள் தான். இப்போ எப்படி செய்ய போகிறோன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம தயாரிக்க போகிற கஷாயத்துக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸை நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வர போகிறோம். இதுதான் வந்து ஓமவல்லி, கற்பூரவல்லின்னு கூட சொல்லுவாங்க. இதில் ஒரு 10 லீஃப் பறிச்சுக்கிறோம். ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும். இது ஜஸ்ட்டு உடச்சி வச்சிங்கனாலே போதும். எல்லார் வீட்லேயும் இருக்கணும் கண்டிப்பாக. இது வந்து கருந்துளசி. நம்ம பார்க்க போகிற அடுத்த பொருள். சும்மா 2 கொத்து பறிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். கருந்துளசி வந்து ப்ரௌனிஷ் க்ரீனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதான் இது வந்து தூதுவளை. கொஞ்சம் முள் இருக்கும். நீங்கள் வேணால் சிசர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். ஒரு 10 லீஃப் இருந்தால் கூட போதும். ரொம்ப சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. சின்ன பசங்களாம் சட்னி, துவையல் என்ன மாதிரி வேணால் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. இப்போ வந்து நம்ம அஞ்சரைப்பட்டிலேருந்து கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கிறோம். கொத்தமல்லி, மிளகு கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும். அந்த லீஃபில் உள்ள காரமே போதும். கொத்தமல்லி, மிளகு ப்ளஸ் நான் வந்து சுக்கு சொன்னேன் உங்கள்கிட்ட. அதுக்கு பதில் நான் சுக்கு பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நான் அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். போதும். நல்லா காரமாக இருக்கும். இப்போ இதை வந்து இடிச்சுக்கிறேன். கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப நைஸாக இருக்கும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் வந்து ஒரு பொருள் என்கிட்ட வெத்தலை இல்லை. நீங்கள் வந்து வெத்தலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க இந்த ஓமவல்லி, துளசி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். நீங்கள் தோட்டத்துலேருந்து பறிச்சதுனால நல்லா அலசிக்கலாம். நல்லா அலசி கையாலே ஒரு கசக்கி வச்சுக்கலாம். போதும். இதுக்கு நம்ம இந்த செப்டியவே யூஸ் பண்ணி நம்ம இந்த கஷாயத்தை ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் சட்டியில் வந்து 4 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சோன்னா நம்ம இந்த லீஃபை போட்டுவிட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி இந்த ஐட்டத்தெல்லாம் போட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதி வந்தோடனே இந்த லீஃப் நல்லா ஒரு கசக்கி போட்டுருங்க. அது கூடவே சேர்த்துட்டு இந்த பொடிச்சு வச்ச பொருள் போட்டுருங்க. இப்போ நான் 4 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கிறேன். இது ஒரு 2.5 அந்த மாதிரி பாதிக்கு பாதி சொல்கிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். அது பாதியாக சுண்டி ஃபுல் எசன்ஸ் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டுறதுக்கு முன்னாடி பனங்கல்கண்டு போட போகிறோம். இதில் நம்ம ஒயிட் சுகர்லாம் யூஸ் பண்ணாக்கா அதோட யூஸே கிடையாது. பனங்கல்கண்டு போடணும். பனங்கல்கண்டு போட்டுடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் நிறைய போட்டுருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த பனங்கல்கண்டு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்ட வேண்டியதான். இந்த சட்டின்றதுலாம் உங்களுக்கு ரொம்ப சூடும் இருக்காது. அப்படியே நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த 4 கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிளாஸ்க்கு ஃபுல்லாக கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் நல்லா ஃபுல் பிளாக்காக இருக்கும். ஃபுல் எசன்ஸ் இறங்கி சூப்பராக இருக்குது. ஒரு 1/2 கிளாஸ் குடிச்சுக்கிட்டோம்னா போதும். வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் கஷாயம் நினைக்க வேணால், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு.
சூப்பராக இருக்குது. மிளகோட காரம், துளசி, அந்த ஓமவல்லியும் தூதுவளை எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கஷாயம் குடித்தா கூட பிள்ளைங்க நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. குடிச்சு பாருங்கள். இது ஒரு 3 டேஸ் நீங்கள் கண்டினியூஸாக குடிச்சிங்கன்னா ஒரு டாக்டர்ட்டையும் போக வேண்டாம். வீட்டிலே சிம்பிளாக நீங்கள் செஞ்சு குழந்தைங்க நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சளி ஜுரம் தலைவலி இல்லாமல் ஹாப்பியாக இருக்கலாம். உங்களோட கொஷின்ஸ் அண்ட் டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.